என்னுடைய பையன் 2 பையனும் கூலத்தேர்வு வழியா வந்திருக்கானோ வரச்சில இந்த மகேஷ்ங்கிறவன். ஹாய் ஹலோ வெல்கம் மேம்பா. உங்கள் எல்லாருக்கும் ஜிபி முத்து அவர்கள் தெரிஞ்சிருக்கும். டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆனவர். இப்போ சமீபத்தில் நம்ம இன்னொரு சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அவரோட கேஸ் என்னங்கிறத பற்றி அல்லது வீடியோ வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காம போய் பாருங்கள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் அதாவது ஜிபி முத்து ஒருவரோட குடும்பத்தோடு போய் தாக்குனதா ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த கேஸை பற்றி ஜிபி முத்து தரப்புல இப்போ அவர் ஒரு 2 வீடியோ கிட்ட வெளியிட்டிருக்காரு. ஒரு நல்ல குடியாரன் மகேஷ்ங்கிறவன் ஒரு நல்ல குடியாரன். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. என் 2 பையனும் சேட்டையே பண்ண முடியாத என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த நபரை தாக்கவே இல்லை. அந்த நபர் தான் என்னோட மகன்களை தாக்க வந்திருக்காரு. அந்த மகேஷ்ங்கிற நபர் குடிச்சு போட்டு சண்டை போட்டு தகராறு பண்ணி தலையை வெட்டி தான் வச்சிருவாங்க. அதுக்காக நல்ல குடிகாரர், எப்பவும் ட்ரிங்கிங்லேயே தான் இருப்பாரு. என்னை என் மகன்களை என்னையை தாக்கிறதுக்கு முற்பட்டாரு. பொண்டாட்டியை இழுத்து போட்டு அடிக்க பாவமா இருந்துச்சு. அந்த குடிகார பொண்டாட்டி நான் தான் அடிச்சேன்னு சொல்லி அப்போதான் நான் வேற வழி அவ புருஷாவை அடிச்சிருக்கான், என்னைய புருஷனாக்கிட்டா. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜிபி முத்தோட மகன்கள் தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் நபர் போதையில் வந்ததாகவும், இவர் மகன் 2 பேரையுமே நீ ஓரமாக விளையாட மாட்டியாரா அப்படின்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தைகளாக திட்டினதாகவும் அவர் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதை கேட்கறதுக்காக ஜிபி முத்து அவங்க மனைவிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போது, அவங்க கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில சண்டை மகேஷ்ங்கிற அவர் தான் அவரோட சொந்த மனைவியை அடிச்சிருக்காரு. நாங்கள் ஒன்றுமே செய்யலை. ஆனால் கடைசியில் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த சண்டையில் இவங்க 2 பேர் போய் என்னை என் பக்கம் சிரித்து விட்டுட்டாங்க. என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நான் தாக்குனதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் தாக்கவே இல்லை. இது முற்றிலுமா ஜோடிக்கப்பட்ட வழக்கு. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை முன்வைக்கிறாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து அவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஃபேமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களை தேடி நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி ஒதுங்குறதுன்னு பார்க்காம நம்மளா வாலண்டியராக ஒவ்வொரு பிரச்சனையில போய் விழக்கூடாது. நீங்கள் அடிக்கடி நான் இப்போ பார்க்குறேன் நிறைய விஷயங்கள்ல வாலண்டியராக ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. கருத்துக்கள் சொல்கிறது வேற, நம்மளா ஒரு பிரச்சனையில் போயிட்டு என்ன இந்த பிரச்சனையில் சேர்த்துக்கோங்கன்னு தலையிடுறது வேற. அது போக உங்கள் ஊருக்குள்ளேயே உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப நீங்கள் போய் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் ஈடுபடும்போது அது நாளைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மேலே மக்களுக்கு இருக்கிற மதிப்பை கெடுத்துக்கிடாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நன்றி. ஜிபி முத்து பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.